பிரதமர் பதவிக்கு இந்தியா எந்த அரசியலமைப்பு ஜனநாயக மாதிரியை ஏற்றுக்கொண்டது? ஏ. வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரி, வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல். பி. கூட்டாட்சி மாதிரி, ஃபெடரல் மாடல். சி. ஜனாதிபதி மாதிரி, பிரசிடென்ஷியல் மாடல். டி. ஒற்றையாட்சி மாதிரி, யூனிட்டரி மாடல். சரியான பதில் ஏ. வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரி, வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல். இந்தியா பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையை பின்பற்றி வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரி ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டது. இதில் பிரதமர் உண்மையான நிர்வாகத் தலைவராக இருப்பார். இந்த முறையில் அமைச்சரவை நாடாளுமன்றத்திற்கு கூட்டுப் பொறுப்பானது. பின்தொடர்வதோடு டேல்கேட்டிங் தொடர்புடைய முதன்மை ஆபத்து என்ன? ஏ. பயணிகளுக்கு அசௌகரியம். பி. முன் வாகனம் திடீரென நின்றால் மோதலுக்கான ஆபத்து. சி. அதிகரித்த எரிபொருள் நுகர்வு. டி. மெதுவான பயண வேகம். சரியான பதில் பி. முன் வாகனம் திடீரென நின்றால் மோதலுக்கான ஆபத்து. சரியான விடை பி. சோகஸ்மெலி பின்தொடர்தல் டேல்கேட்டிங் என்பது முன்னால் செல்லும் வாகனத்திற்கு மிக நெருக்கமாக பின்னால் செல்வதாகும். இது முன் வாகனம் திடீரென நின்றால் எதிர்வினை ஆற்ற நேரமில்லாமல் மோதலை ஏற்படுத்தும். இது சாலை பாதுகாப்பில் மிக முக்கியமான விதியாகும். ஒரு கூட்டாட்சி அரசாங்கம் எதை சமரசம் செய்ய அனுமதிக்கிறது? ஏ. மத்திய அரசின் அதிகாரத்தை சர்வதேச சட்டத்துடன். பி. பொருளாதார கொள்கைகளை சமூக திட்டங்களுடன். சி. உள்ளூர் சுயாட்சியை தேசிய ஒற்றுமையுடன். டி. நிர்வாகத் திறனை அரசியல் ஸ்திரத்தன்மையுடன். சரியான பதில் சி. உள்ளூர் சுயாட்சியை தேசிய ஒற்றுமையுடன். 8. சரியான விடை சி. சோகஸ்மெலி கூட்டாட்சி முறை என்பது மத்திய அரசுக்கும் மாநில உள்ளூர் அரசுகளுக்கும் இடையே அதிகாரத்தை பகிர்ந்து தேசிய ஒற்றுமையை பாதுகாக்கும் அதே வேளையில் உள்ளூர் சுயாட்சியையும் மதிக்கிறது. எந்த உரிமை சமூகத்தில் முழுமையாக பங்கேற்பதை உறுதி செய்கிறது? ஏ. பொருளாதார உரிமைகள் எகனாமிக் ரைட்ஸ். பி. கலாச்சார உரிமைகள் கல்ச்சரல் ரைட்ஸ். சி. அரசியல் உரிமைகள் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். டி. சமூக உரிமைகள் சோஷியல் ரைட்ஸ். சரியான பதில் பி. சமூக உரிமைகள் சோஷியல் ரைட்ஸ். 10. சமூக உரிமைகள் சோஷியல் ரைட்ஸ் என்பது ஒரு நபர் சமூகத்தில் கண்ணியத்துடனும் முழுமையான பங்களிப்புடனும் வாழ்வதற்கு தேவையான கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்றவற்றை உறுதி செய்கிறது. இது தனிமனிதனை சமூகத்தோடு பிணைக்க உதவுகிறது. 1947 பிரிவினையின் போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லைக்கோடு என்னவென்று அழைக்கப்பட்டது? ஏ. காஷ்மீர் கோடு காஷ்மீர் லைன். பி. ராட்க்ளிஃப் கோடு ராட்க்ளிஃப் லைன். சி. சிம்லா கோடு ஷிம்லா லைன். டி. கட்டுப்பாட்டு கோடு லைன் ஆஃப் கண்ட்ரோல். சரியான பதில் பி. ராட்க்ளிஃப் கோடு ராட்க்ளிஃப் லைன். 1947 இந்திய பிரிவினையின் போது எல்லைகளை தீர்மானிக்க அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் சிரில் ராட்க்ளிஃப் என்பதால் அந்த எல்லைக்கோடு ராட்க்ளிஃப் கோடு என அழைக்கப்படுகிறது. 1995 உலகெங்கிலும் இருந்து பெண்கள் எங்கே கூடினார்கள்? ஏ. பெய்ஜிங் பெய்ஜிங். பி. எதுவும் இல்லை. சி. நியூயார்க் நியூயார்க். டி. டெல்லி டெல்லி. சரியான பதில் ஏ. பெய்ஜிங் பெய்ஜிங். 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக பெண்கள் மாநாடு பெண்களின் உரிமைகளுக்கான ஒரு மைல்கல்லாகும். இம்மாநாட்டில் 189 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று பெய்ஜிங் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டனர். அரசாங்கத்தின் 3வது அங்கம் எது? ஏ. நீதித்துறை ஜுடிஷரி. பி. சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர். சி. நிர்வாகம் எக்ஸிகியூட்டிவ். டி. பத்திரிகை பிரஸ். சரியான பதில் ஏ. நீதித்துறை ஜுடிஷரி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஜனநாயக அரசாங்கத்தின் 3 முக்கிய அங்கங்களில் நீதித்துறை 3வது அங்கமாகும். இது சட்டங்களை விளக்குவதற்கும் குடிமக்களுக்கு நீதி வழங்குவதற்கும் அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கும் பொறுப்பாகும். ஃபிக்ஹாய் பெரோஸ் ஷாஹி என்ற சிவில் நடைமுறைச் சட்டம் எந்த காலத்தில் தொகுக்கப்பட்டது? ஏ. நவீன காலம். பி. பண்டைய காலம். சி. காலனித்துவ காலம். டி. இடைக்காலம். சரியான பதில் டி. இடைக்காலம். 8. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஃபிக்ஹாய் பெரோஸ் ஷாஹி என்பது தில்லி சுல்தானகத்தின் பெரோஸ் ஷா துக்ளக் காலத்தில் தொகுக்கப்பட்ட ஒரு சட்டத் தொகுப்பாகும்.
இது இடைக்கால இந்தியாவில் இஸ்லாமிய சட்ட முறைகளை நிர்வாகத்தில் பயன்படுத்த உதவியது. இந்தியாவில் சமூகத்தின் ஒரு நலிந்த பிரிவினரை எது உருவாக்கியுள்ளது? ஏ. புவியியல் தனிமைப்படுத்தல். பி. தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். சி. சமூக சமத்துவமின்மை. டி. வரலாற்று மோதல்கள். சரியான பதில் சி. சமூக சமத்துவமின்மை. சரியான விடை சி. சோகஸ்மேலி. இந்தியாவில் நிலவும் சாதிய மற்றும் சமூக பாகுபாடுகள் சில பிரிவினரை தொடர்ந்து பின்தங்கிய நிலையிலேயே வைத்துள்ளன. இந்த சமூக சமத்துவமின்மையே நலிந்த பிரிவினர் உருவாக காரணமாகிறது. சமத்துவத்தின் பொருள் மற்றும் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதோடு அறிந்து கொள்வதைத் தவிர மற்றொரு கற்றல் நோக்கம் என்ன? ஏ. சமத்துவத்தை ஒழிப்பது. பி. சமத்துவத்தை புறக்கணிப்பது. சி. சமத்துவம் பற்றி விவாதிப்பது. டி. சமத்துவத்தின் பல்வேறு வகைகளை கற்றுக்கொள்வது. சரியான பதில் டி. சமத்துவத்தின் பல்வேறு வகைகளை கற்றுக்கொள்வது. சரியான விடை டி. சோகஸ்மேலி. சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை அறிவதோடு சமூக சமத்துவம், குடிமையியல் சமத்துவம் மற்றும் அரசியல் சமத்துவம் போன்ற அதன் பல்வேறு வகைகளை புரிந்து கொள்வதும் ஒரு முக்கியமான கற்றல் நோக்கமாகும். ஆளுநர் பெயரளவிலான நிர்வாகியாகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் விவரிக்கப்படும் அரசாங்க அமைப்பு எது? ஏ. கூட்டாட்சி அமைப்பு, ஃபெடரல் சிஸ்டம். பி. நாடாளுமன்ற அமைப்பு, பார்லிமெண்டரி சிஸ்டம். சி. ஒற்றையாட்சி அமைப்பு, யூனிட்டரி சிஸ்டம். டி. குடியரசுத் தலைவர் அமைப்பு, பிரசிடென்ஷியல் சிஸ்டம். சரியான பதில் பி. நாடாளுமன்ற அமைப்பு, பார்லிமெண்டரி சிஸ்டம். சரியான விடை நாடாளுமன்ற ஆட்சி முறையில் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் பெயரளவிலான தலைவராகவும் பிரதமர் அல்லது முதலமைச்சர் உண்மையான அதிகாரமிக்க தலைவராகவும் செயல்படுகின்றனர். இந்திய அரசியலமைப்பு மத்தியிலும் மாநிலத்திலும் இந்த நாடாளுமன்ற முறையையே பின்பற்றுகிறது. தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகள் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஏ. 2000. பி. 1989. சி. 2010. டி. 1988. சரியான பதில் பி. 1989. 1. மத்திய மோட்டார் வாகனச் சட்டம் 1988- கீழ் தமிழ்நாட்டிற்கான பிரத்யேக விதிகள் 1989- இல் இயற்றப்பட்டன. இவை வாகனப் பதிவு மற்றும் ஓட்டுநர் உரிமம் போன்ற நடைமுறைகளை மாநிலத்தில் முறைப்படுத்துகின்றன. 2. ஏ. 2000 என்பது தவறான ஆண்டு. சி. 2010 என்பது தவறான ஆண்டு. அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச காலம் எவ்வளவு? ஏ. 2 ஆண்டுகள். பி. 6 மாதங்கள். சி. 3 மாதங்கள். டி. 1 வருடம். சரியான பதில் பி. 6 மாதங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 75(5) இன்படி நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டால் அவர் 6 மாதங்களுக்குள் ஏதேனும் ஒரு அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் அவர் தனது அமைச்சர் பதவியை இழக்க நேரிடும். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேவைப்படும் குறைந்தபட்ச வயது என்ன? ஏ. 30 ஆண்டுகள். பி. 21 ஆண்டுகள். சி. 35 ஆண்டுகள். டி. 25 ஆண்டுகள். சரியான பதில் ஏ. 30 ஆண்டுகள். 10. இந்திய அரசியலமைப்பின்படி மாநில சட்டமன்ற மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக ஒருவருக்கு குறைந்தபட்சம் 30 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். இது மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினர் தகுதிக்கு இணையானது. நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை தீர்த்து இழப்பீடு வழங்கும் அமைப்பு எது? ஏ. 4 அடுக்கு அமைப்பு. பி. 2 அடுக்கு அமைப்பு. சி. 3 அடுக்கு அமைப்பு. டி. 1 அடுக்கு அமைப்பு. சரியான பதில் சி. 3 அடுக்கு அமைப்பு. 5. சரியான விடை சி. சோகஸ்மேலி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி நுகர்வோர் குறைகளை தீர்க்க மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவில் 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு தேசத்தின் முன்னேற்றத்தின் வாகனம் என்று விவரிக்கப்படுவது எது? ஏ. சட்டமன்றம், தி அசெம்பிளி. பி. அரசியலமைப்பு, தி கான்ஸ்டிடியூஷன். சி. அரசாங்கம், தி கவர்மெண்ட். டி. குடியரசுத் தலைவர், தி பிரசிடென்ட்.
சரியான பதில் பி. அரசியலமைப்பு, த கான்ஸ்டிடியூஷன். சரியான விடை பி. சோகஸ்மெலி. அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் அடிப்படை சட்டமாகும். இது அரசாங்கத்தின் கட்டமைப்பு மற்றும் குடிமக்களின் உரிமைகளை வரையறுக்கிறது. 25 வயதில் ஹரியானாவின் அமைச்சரவை அமைச்சரான பெண் யார்? ஏ. பச்சேந்திரி பால். பச்சேந்திரி பால். பி. சுஷ்மா ஸ்வராஜ். சுஷ்மா ஸ்வராஜ். சி. கிரண் பேடி. கிரண் பேடி. டி. பிரதிபா பாட்டீல். பிரதிபா பாட்டீல். சரியான பதில் பி. சுஷ்மா ஸ்வராஜ். சுஷ்மா ஸ்வராஜ். சரியான விடை பி. சோகஸ்மெலி. சுஷ்மா ஸ்வராஜ் 1977ஆம் ஆண்டு தனது 25 வயதில் ஹரியானா மாநிலத்தின் அமைச்சரவை அமைச்சராக பொறுப்பேற்று இந்தியாவின் மிக இளம் வயது அமைச்சரானார். இவர் பின்னாளில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றினார். இரு கட்சி முறையில் 2 முக்கிய கட்சிகளில் ஒன்று ஆளும் கட்சியைத் தவிர பொதுவாக என்ன பங்கை ஏற்கிறது? ஏ. எதிர்க்கட்சி, ஆப்போசிஷன் பார்ட்டி. பி. கூட்டணி கட்சி. சி. சுயேட்சை கட்சி. டி. சிறுபான்மை கட்சி. சரியான பதில் ஏ. எதிர்க்கட்சி, ஆப்போசிஷன் பார்ட்டி. 9. சரியான விடை எதிர்க்கட்சி, ஆப்போசிஷன் பார்ட்டி. இரு கட்சி முறையில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு அடுத்தபடியாக அதிக இடங்களைப் பெற்ற கட்சி எதிர்க்கட்சியாகச் செயல்படும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?